In fact, we can call him a director. Director is the person who gives direction. இன்னைக்கு நம்ம எப்படி வச்சிருக்கோம் ஆவியானவரை? Now let us go back to Romans. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தோம். அவர்கள் கூடி ஜெபிச்ச போது ஆவியானவர் இடைப்பட்டு நான் அவர்களை தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அனுப்பினேன். இப்போ வந்தபோது இங்கே என்னாச்சு? இந்த இடத்துல நம்ம எங்கே விட்டோம்? 8வது வசனம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகும். நம்முடைய விசுவாசம் எங்க போகணும்? உலகமெங்கும் பிரசித்தமாகிறது. நான் படிடுறான்லே. முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீ ஸ்தோத்திரம் பண்றது கூட இயேசு கிறிஸ்து மூலமா தான் பண்ண முடியும். That's what the power God has given Jesus Christ. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். தேவனே எனக்கு சாட்சி. அப்போ சாட்சின நான் ஆவியோடு தேவனை சேவிப்பேன். பிதாவை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது. இதுதான் God expects us to do. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினாலே எல்லாரையும் காண வாஞ்சியா இருக்கிறேன். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாமே பாருங்க ஊழியத்துக்கு அடுத்ததான் இருக்கும். இன்னைக்கு இங்கே சபைக்கு வரக்கு முன்னால் எத்தனை பேர் என்ன ஆண்டவரே எனக்கு நல்ல பிரயாணம் வேணும்னு கேட்டீங்க? கேட்க மாட்டோம். வாடி வாயா போகலாம். இல்லை கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே இன்றைக்கி உண்மை தொழுது கூட போகிறேன், என்னோட கூட வாங்க, ஆவியானவரை எங்களை வழி நடத்துங்க. இப்போ இன்னொன்று வசனம் வருது, 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே ஆங்கில பைபிளில் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். நீதிமான் ஃபெய்த்தில் தான் படைக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? that person should be heavily depending on God. நம்மெல்லாம் என்ன சொல்லிக்கிறோம்? நம்மளை விசுவாசி. அப்போ நீங்கள் எங்கே யாரால் படைக்க முடியும்? கர்த்தரால் தான் படைக்க முடியும். நீங்கள் ஒரு XYZ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது என்னென்னா, என்னை முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கும்போது எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்கள், எனக்கு ட்ரைனிங் பீரியடில் அதில் செம்மையாக 0க்கு போயிட்டேன். 0. என் பொண்ணு காலேஜில் படிக்கிறான். என் பொண்டாட்டி நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல. இதுதான் என்ன மேலே என்கிட்ட இருக்க அபிஷேகம் தனி, யாருக்கும் இன்னும் புரியாது என்ன. ஸோ என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க எத்தனை பேர் சொல்லுங்கள்? என்னே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் தான் புரிஞ்சுக்குவார். அவரால் நடத்தப்படுறோம்னா அவரை தான் டிபெண்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆவினால் நடத்தப்படுகிற மனுஷன் அப்படி தான் இருப்பான். இயேசு சொல்கிறாரு, காற்றானது தனக்கு வீசும் தொடங்கி இன்னொரு இடத்துல வீசும். அது மாதிரி தான் ஆவியானவர். அது புரியாது உங்களுக்கு. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும்
உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இப்படி இருக்கிறான் தான் என்றார். இருப்பான். இது லா ஆஃப் ஃபிசிக்ஸ் கூட இங்கே அப்ளை ஆகுது இந்த வசனத்தில். இன்றைக்கி கண்டுபிடிக்கிறாங்க, மெஷர்மெண்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த சைட்லேருந்து காற்றடிச்சு அப்படி போகுது இப்படி போகுது, நாங்கள் எல்லாம் வராது, திருப்பி வராது, திடீர்னு சுற்றுது இல்லை. மழை பெய்யுது, இந்த காற்று இப்படி அடிக்குது, இந்த இப்படி அடிக்குது, இப்படி ஒரு நாள் மழை பெய்யும்னு சொல்கிறான், கடைசியில் அங்கே பெய்ய மாட்டேங்குது. தேவன் எங்கு பெய்ய சொல்கிறாரோ அங்கே தான் பெஞ்சிட்டு போகும். இது யோபுலேருந்து வாசிக்கிறோம். ஆவினால் நடத்தப்படுகிற மனுஷனும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பிறந்த மனுஷன் எவனோ அவனும் அப்படி இருக்கிறான். இதை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? நிக்கோதேமு. ஹையஸ்ட் குவாலிஃபைடு பிஹெச்டி இன் தியாலஜி படித்தவனுக்கு, அவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாரு. முடியாது உன்னால். அப்போ நீ ஆவினால் நிரப்பப்படணும். இது எப்படி ஆகும்னு கேட்குறான். அதனால தான் just shall live by faith னா you have to depend on God for everything. நான் இதை உங்கள் விசுவாசத்தை தூண்டுபடி எழுதுகிறேன், சொல்கிறேன். அப்போ விசுவாசத்தினாலே எனக்கு வியாதி வராதுன்னு சொன்னால் வராது. இது என்னடா சயின்டிஃபிக்காக இல்லை அப்படின்னு இல்லை, அப்படி தான் தேவன் கிரியேட் பண்ணியிருக்காரு. இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவைகள் ஓடும், அவைகள் ஓடி போயிடும். ஆனால் அந்த அளவு விசுவாசம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எனக்கும் வேணும். அந்த அளவு விசுவாசம் இல்லைன்னா வில் கெட் காட். சரி, நீ இப்போ ரோமருக்கு போயிடுவோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியானது விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்கு வைக்கின்ற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கோபம் தான் இங்கே அடிக்குது, டமால் டுமேல் பிரச்சனைகள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது ஒரு கிரியேஷனை பார்த்தே அவங்க கண்டுபிடிக்கணும், இது யாரோ உருவாக்கியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கடலை பார்த்தீங்கன்னா யார் அந்த கடலை உருவாக்குனது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது தெரியாது. நிறைய மீன் இருக்குது தெரியும், நான் எண்ணி பார்த்துருக்கேனா இல்லை. இப்படி தான் கர்த்தரை பறிஞ்சு அறிய முடியும். அப்போ தான் அவர் மேலே விசுவாசம் வைக்க முடியும். நான் பாட்டுக்கும் ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு போனேன்னா அப்படியெல்லாம் வராது. சரி, அப்போ நான் சோனார் மீட்டர் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இது வரைக்கும் கண்டுபிடிக்கல எவ்வளோ கடலில் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் நம்ம செலுத்தி ஆகணும். செலுத்தினதான் ஃபஸ்ட்டு பாவம் உண்டாகுது. அதாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, விசுவாசிகள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, பாவம் எப்படி உற்பத்தி ஆகுது. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலானே வீணரானார்கள். தேவனுக்கு நீங்கள் மகிமையும் கனத்தையும் அவர் புகழ்ச்சியும் துதியும் செலுத்தலைன்னா உங்கள் தாட்ஸ் வில் பி அஃபெக்டட். சொல்லிக் கொடுக்குறாரு, கேட்டுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்கள சின்ன பிள்ளைகள சொல்லிக் கொடுத்துருங்க. தேவன் யார், குடும்ப ஜபம், இதுக்கு தான் குடும்ப ஜபத்தை வைக்கிறது. இப்போ குடும்ப ஜபத்தில் என்ன பண்ணும், ஒரு தகப்பனும் ஒரு தாயும் உட்காந்து
பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? தேவனாய கர்த்தர் இருக்கிறார், என்னை உருவாக்குனார், உன்னையும் அவர் தான் உருவாக்குனார், நீ அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளும் போது அவைகள் உனக்கு நடக்கும், எல்லாமே நடக்கும். அவர் தான் உலகத்தை உண்டாக்கினார், எல்லாத்தையும் உண்டாக்கினார். எனக்கு அப்போ சொல்லிக் கொடுக்க 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 அந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு ரொம்ப ஒரு சின்ன விஷயம். நாங்கள் இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு சின்ன லில்லிக்கு வந்து அவள் வந்து கொஞ்சம் சுட்டி பிள்ளைல டொப்புன்னு கீழே விழுந்துருவா. எங்கேயாவது போய் சேட்டை பண்ணி மேலே ஏறி அவங்க அம்மா மாதிரி மேலே ஏறி தொப்புன்னு விழுந்துருவா. விழுந்து வலிக்கும். வலிச்சோடனே ஓச்சிட்டு கச்சிட்டு ஓடிடுவா. வந்த உடனே நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தோம்னா, சின்னதை அவளுக்கு அவ்வளோ தான் புரியும். அவளுக்கு விசுவாசத்தை பிடிச்சி விசுவாசி அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. அவளுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, உனக்கு ஏதோ அழிச்சிச்சின்னா உடனே என்ன சொல்லு, ஜீசஸ் 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 அப்படின்னு சொல்லு. சொன்ன உடனே அது போயிடும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் சொல்லி கொடுத்தது. அவளே என்ன பண்ணா, ஜோம் பண்ண கற்றுக்கிட்டா. விழுந்து அடிப்பட்ட உடனே ஓ அவுச் தாத்தா அவுச்சம்னு சொல்லிட்டு கையை காட்டுவா காலை காட்டுவா எல்லாம். உடனே அந்த இடத்துல ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஜீசஸ் 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 சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இட்ஸ் கான்வா. அதுதான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எப்படி சாமி போகும் இந்த பிள்ளைக்கு, வலி போகும் இல்லை. காட் ஆனர்ஸ் தட் ஃபெய்த். எனக்கு அந்த இடத்துல ஃபெய்த் லோவாக இருக்குது, அவளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், நீங்கள் சொல்லுங்களேன், நம்ம பெருசாகிட்டோமா அப்போ சொல்லிக் கொடுக்கலாம். அதை சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொன்னோம், அதுதான் நம்புவோம். சின்ன வயசு அதில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, பாலகரன் வாயின் துதியினால் துதி உண்ட பண்ணுகிறேன். அவளுக்கு புரியும், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னா அங்கே நோ பெயின், எவ்ரி திங் இஸ் கான், ஐ எம் ஆல் ரைட். இது சிம்பிள் உட்காந்து தாட் ப்ராசஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். ஆனால் இதில் நெட் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஏன் அந்த பிள்ளை வலி இல்லைன்னு உடனே ஓடுது, பயங்கரமாக அழுதுகிட்டே வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, அது போனோன்னா வலி அழுகலை நின்று போச்சு. புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் ஹவ் ஃபெய்த் ஆப்பரேட்ஸ். சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவர்கள் தேவன் என்று யார் என்று தெரியும். யார் நம்மை உருவாக்குனவர். நம்மளுக்கு என்ன, நாங்கள் தான் உன்னை பெற்றோம், நாங்கள் தான் உன்னை பெற்றோம், இப்படியே சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்குது. நீ ஒன்றும் பெறல, ஆனால் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறீங்க. 130 சங்கீதத்தின்படி உன் கரு உருவாக்கப்படும் நாள் முதல் உமக்கு எழுதியிருக்குது. அப்போ உருவாக்குனது யார்? கர்த்தர். அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ன, நீங்கள் பெருமை எடுத்துக்கொள்ள வேண்டியது? என் புள்ள என் புள்ள என் புள்ள ஏன் உன் பிள்ளை தான், நீ உங்களுக்கு தான் வச்சார், உன்னை யூஸ் பண்ணிட்டார். அப்போ சீடை போடுறதுக்கு ஒரு ஆள், அந்த சீடு தான் போட்டால் வரணும்ல, செடி போட்டால் செடி வரணும்ல. சில பேர் செடியை போட்டுட்டு காத்துட்ருப்பானுங்க, வரும் 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 வரும், வராது. அப்புறம் வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்குது அது? இப்போ ஃபெய்த். இந்த பிள்ளைங்களை நீங்கள் ஃபெய்த்துனால தான் பெற்றீங்க. கர்த்தர் அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சித்தமானார். என்னத்துக்காக கொடுக்குறாரு? நீங்கள் அவைகள் தேவ பக்தியிலே வளரத்த நடத்த வேண்டும், இதுக்காக கொடுக்குறாரு. அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், விசுவாசத்தையும் தேவ பக்தியும். இப்படி தான் சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கணும். சபைக்கு போகலன்னா எனக்கு இது வரும், இங்கே அடிப்படும். என் தம்பி சொல்லுவான், சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தாச்சு அவனுக்கு, இங்கே போகலன்னா நான் இங்கே அடிப்படும், தலையில் அடிப்படும், எல்லாத்துலேயும் அடிப்படும்னு சொல்லுவான் சின்ன வயசில். அவன் இன்றைக்கி கப்பலில் கேப்டனாக இருக்கிறான். சொல்லுங்கள், சின்ன வயசுலேயே அவனுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஜோம் பண்ணு, ப்ரேஸ் பண்ணு, இல்லைன்னா உனக்கு என்ன ஆகும், உனக்கு தலையில் அடிப்படும், கையில் அடிப்படும், காலில் அடிப்படும், கண்ணில் அடிப்படும், வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்தேன்னா அவன் சீரியஸாக எடுத்துக்குவாங்க அதை. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவனா இந்த சின்ன வயசில் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹார்ட்டு. அதுக்கு போய் ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்டை விட்டுவிட்டேன். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொபைல் ஃபோனை கொடுத்துட்டீங்க. அது இப்படி 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 அவனா ஆடினதை அதை பார்த்துட்டு அதுவும் ஆடுது. இல்லை டெலிவிஷனை கொண்டு விட்டுட்டு அதுவும் ஆடுது.
சில இது வந்து கார்ட்டூன் போட்டு விட்ருவாங்க. அந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே பிள்ளைங்க நடிக்கும். அதுங்களுக்கு என்ன தெரியும்? அதுங்களுக்கு அது மாதிரி தான் நம்ம இருக்கணும் போல் இருக்குது. நம்ம என்ன வித்தியாசமாக இருக்கிறோம்னு நினைக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். நம்ம வந்து அது மாதிரி தான் இருக்கணும். கார்ட்டூனில் எலி வந்து பூனை வந்து எலியை துரத்திக்கிட்டு ஓடும். அந்த எலி ஒவ்வொருத்தரையும் பூனை ஒவ்வொருத்தரையும் அடிவாங்க, எலியை தப்பிச்சு ஓடிடுவான். இது ஒரு அவன் சப்ஜெக்ட்னு எடுத்து வச்சுருக்கான். இதை காமிப்போம் வேறு. அது என்னமோ டாம் அண்ட் ஜெரி ஏதோ சொல்லுவாங்க. கடைசியில் இந்த பிள்ளைங்க அதே மாதிரி ஆகிடும். இல்லை, அதுங்களுக்கு மனுஷனாக இருக்க சொல்லிக் கொடுங்க. மனுஷன் அதனால தான் உலகம் கெட்டு போகுது. அவன் பை த டைம் த பர்சன் பிகம்ஸ் டீனேஜர், அவன் மனுஷன் கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசை வரும். நேச்சுரலாக இன்ஸ்டிங்ஸ் படிச்சிருக்காரு. உடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அது திரும்புவான். அவன் மேலே தப்பு இல்லை, அப்படி தான் கிரியேட்டட். ஏன்னா பி ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை ஃபில் த எர்த்னு போடுறோம்ல, அது மல்டிப்ளிகேஷன் தான். அதுக்கு தான் பார்க்குறான் அவன். அவனை கூப்பிட்டு வந்து ஏன்டா பொம்பளை பிள்ளை சைட் அடிக்கிறேன்னு அடின்னு அடிக்கிறது. ஆனால் சொல்லிக்கொள்ளுங்க, நீ என்ன வேணால் பண்ண, ஆனால் சபைக்குள்ளே போகும்போது குவாய்ட்டாக இரு, எல்லாத்தையும் மூடிட்டு வாழை வச்சு சின்னதாக சுருட்டிட்டு உட்காரு அப்படின்னா உட்காந்துக்குவான். இதை சொல்லிக் கொடுக்க தவறும்போது அவன் பெரியவனாகும்போது ப்ராப்ளத்தை கொடுப்பான். அப்புறம் அழுது பிரயோஜனம். என்கிட்ட நிறைய கேசஸ் வருது. ஐயோ எங்கள் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குதுங்க, இது இப்படி பண்ணுதுங்க, அப்படி பண்ணுதுங்க, ஐயோ ரொம்ப பத்தா இருக்குது, இது சில கடைசியில் இவங்க தான் பெற்றவங்க தான் பிள்ளையோட கீழ்ப்படியாததுக்கு காரணமாக இருப்பாங்க.